வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக ஒரு கட்சி ஆரம்பிக்கப்படுகிறது, அதுலேயும் குரூப்பாக சினிமா நடிகர்களால் ஆரம்பிக்கப்பட்ட சில கட்சிகள்லாம் பார்த்தோம்னா ஏகப்பட்ட கலைஞர்கள் டக்கு டக்குன்னு சேருவாங்க. ஆளாளுக்கு ஒரு பொறுப்பு. எம்ஜிஆர் காலத்துலேயும் அப்படித்தான். முதல்ல தயங்கினாங்க, அப்புறம் பிறகு எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு பப்ளிக். அது மாதிரி இன்னைக்கு விஜய் கட்சின்னு ஏகப்பட்ட பேர் புதுசாக கேட்டான் அப்படின்னா, திமுகவுக்கு போனேன், அங்கே எனக்கு சீட்டு கொடுக்கல, பொறுப்பு கொடுக்கல. மற்றபடி சோன்ஸோ குறிப்பிட்ட கட்சிக்கு போனேன், அதிமுகவுக்கு போனேன், அங்கே ஏகப்பட்ட கும்பலாக இருக்குது, எனக்கு தகுந்த பொறுப்பு இல்லை, ஏன்னா அனுதாபியாக இத்தனை வருஷம் இருந்தேன், எனக்கு எந்த ஒரு மரியாதையும் இல்லை, அதனால் இந்த கட்சிக்கு வந்தேன், அதனால அந்த கட்சிக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி பல பேர் பேட்டி கொடுக்கறத நம்ம பார்த்துருக்கோம், பல பேர் பேசுகிற நம்ம பார்த்துருக்கோம். அதன் அடிப்படையில் விஜய் கட்சி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர், நிறைய பொறுப்பாளர்கள், நிறைய ரசிகர்கள் அப்படிங்கிறவங்க இன்னைக்கு அவர்களுடைய விஜயனுடைய தொண்டர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்னும் அந்த கட்சிக்குள்ள ஒழுங்கான ஒரு நிலைப்பாடு இல்லை. தொண்டரணி மற்றபடி இப்போ தான் இந்த மகளிர் அணி, மற்ற இளைஞர் அணியில் இப்போ தான் போட்டிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே அதெல்லாம் இருந்திருந்தா அப்படின்னா கட்டாயமாக அந்த கரூரில் அந்த 41 பேர் அந்த சம்பவம், பலியான சம்பவம் கட்டாயம் நடந்திருக்காரு. பல கட்சிகளை பார்க்கலாம். அதில் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் பார்த்தீங்கன்னா தொண்டர் அணி தான் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க, எல்லாத்துக்கும் ஹெல்ப்பிங்காக இருப்பாங்க, சுற்றி வட்டாரத்தை கரெக்டாக ரவுண்டு கட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பிரச்சனையாக உடனே அவர்களாக செயல்பட்டு அவர்களாக அந்த பிரச்சனையை முடிச்சுக்குவாங்க. ஆமாம், தலைமைக்கு போக விடமாட்டாங்க. அந்த மாதிரிலாம் பல விதமான கட்சிகள் இருக்குது. அதில் குறிப்பாக திமுகவும் அப்படித்தான். அதன் அடிப்படையில் விஜயை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கு எப்படியெல்லாம் பொறுப்புகள் அப்படின்னு கொடுத்தாலுமே கூட இன்னும் தலைமையான பொறுப்புகள் ஒன்றும் வரல. எப்படியெல்லாம் பொறுப்புகளை ஒரு அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அந்த பொறுப்பாக எப்படி கொண்டு வருவது. நான் ஒன்றா வக்கீல் அணி, விவசாய அணி அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. சில பேரை பார்த்தீங்கன்னா கட்சியில் பார்த்தீங்கன்னா சூப்பராக வச்சுருப்பாங்க. ஆமாம், உள்ளுக்குள்ளே பேரவை, இயக்கம், அப்படி கழகம் அப்படின்லாம் வச்சுருப்பாங்க. அதன் அடிப்படையில் பலவிதமான கட்சிகளை நம்ம பார்க்கலாம். விஜய் அந்த தாவேகாவை பொறுத்தவரை அந்த மாதிரிலாம் ஒரு அமைப்புகள் கிடையாது. சும்மா சாதாரணமாக மருத்துவர் அணி, வக்கீல் அணி அப்படி தான் வச்சுருக்காரு. அதன் அடிப்படையில் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மகளிர் அணி, அதில் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அதாவது காசு கொடுத்தாதான் பதவியாம். அந்த மாதிரி அங்கே உள்ள மாவட்ட இணை செயலாளர் சசிகலா ஜான்சிராணியே சொல்லியிருக்கிறாங்க. மயிலாடுதுறையில் தாவேகாவினுடைய மகளிர் அணி அமைப்பாளர் 2 பேருமே இருக்காங்க. காசு கொடுத்தாதான் தாவேகாவில் பதவியாம். அதாவது 3/10/2025 ஒரு வாரத்துக்கு முன்னால் மகளிர் அணி அமைப்பாளர் அப்படிங்கிற கான்செப்டில் ஏகப்பட்ட பேர் ரெக்கமெண்ட் பண்ணி அதில் குறிப்பாக ஒரு 10 பேரை சொல்லியிருப்பாங்க போல இருக்கு தலைமைக்கு. புஷி ஆனதுக்கெல்லாம் தெரியாமல் அவர் ஒன்று பண்ணியிருக்க முடியாது. ஏன் இந்த பிரச்சனை இன்னும் கண்டுகொள்ளவில்லை அப்படிங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக அங்கே ஒரு புகைச்சலாக வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது ஒரு 10 பேர் ஆல்ரெடி மயிலாடுதுறை மகளிர் அணி, அதன் அடிப்படையில் ஒரு 10 பேரை இளம் அமைப்பாளர்களை இந்த மாதிரி நாங்கள் சேரலாம்னு இருக்கோம் அப்படின்னு போட்டு லேடிஸு மகளிர் அணி சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அது விஜய்க்கு தெரியப்படுத்தி மற்ற சோன்ஸோ புஷியான சோன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அதில் எத்தனை பேர் சொன்னாங்க அத்தனை பேரை 10 பேரை செலெக்ஷன் பண்ணி போட்டிருக்கிறாங்க. போட்டு இங்கே மயிலாடுதுறை தாவேக அனுப்பிச்சிட்டாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, உள்ளூரில் இது தாவேகா மகளிர் அணி அமைப்பாளர் என்ன பண்ணியிருக்காங்க, தானாக ஒரு முடிவு எடுத்து அதில் 10 பேரில் 7 பேர்த்த இன்னைக்கு புதுசாக ஒரு 7 பேர்த்த சேர்த்துருக்காங்க. அது தவறு தானே? தலைமை அறிவித்த பொறுப்பாளர்கள் அமைப்பாளர்களை நீக்க முடியாது, அவங்க வெளியிட்டுருவாங்க. அப்படிங்கிறப்ப இவர்கள் எதற்காக அதை நீக்கினார்கள் அப்படிங்கிற இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு புகைச்சலாக இருந்துகிட்டு இருக்கு. அதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது அப்படிங்கிற விஷயம். இவங்களே தன்னிச்சையாக ஏன்னா இவங்களே ஒரு பட்டியலை போட்டு 7 பேரை 10 பேரை செலக்ஷன் பண்ணி பண்ணதில்லை, 7 பேரை நீக்கிட்டு புதுசாக இவங்களே ஒரு 7 பேரை போட்டு ஊரெல்லாம் போஸ்டர் அடித்து பெரிய பெரிய பேனர்லாம் வச்சு ரொம்ப விழாவெல்லாம் கொண்டாடிப்பாங்க போல இருக்கு.
இது வந்து அந்த 7 பேர் நீக்கினாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக போச்சு. அவங்க இன்றைக்கி மிக பெருசாக பேட்டி கொடுக்குறாங்க. நாங்களாம் வந்து விஜய்க்காக வந்து 20 வருஷமாக உழைச்சவன், ஏன்னா விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்தவன், எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்குது. விஜய் வந்து எனக்கு நீதி வழங்கணும், நியாயம் கேட்கணும், நியாயம் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு விஷயம். அதாவது வந்து தலைமைக்கு மீறிய ஒரு செயல்பாடுங்கிறது தாவேக்கால நிறைய இருந்துக்கிட்டு இருக்கு. இது மாதிரி தான் குறிப்பிட்ட கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணு அது மாதிரி தான் தாவேக்காவை ஆப்போசிட்டாக பேட்டி கொடுத்து திமுகவில் சேர்ந்தாங்க. பொதுவாக பெண்களை பொறுத்த வரைக்கும் தாவேக்கால் மதிப்பளிக்கப்படுவதில்லை. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மேனகாவா அப்படிங்கிற ஒரு பொண்ணு சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. ஆமாம், கேள்வி கேட்குறாங்க, பொறுப்பாளராக கீழே இறங்கி அப்படியே போயிட்டுருக்காங்க திருவண்ணாமலை அந்த இதில். இந்த மாதிரி வந்து பெண்களுக்கு தாவேக்காவில் மதிப்பு கொடுப்பதில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் மிக பெருசாக இன்றைக்கி போயிட்டு. உண்மையிலே இதை வந்து விஜய் வந்து தகர்த்து எறிய வேணும். அவங்க சொல்கிறாங்க மயிலாடுதுறை மாவட்ட அந்த மகளிர் அணி அந்த அமைப்பாளர்லாம் வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லலையாம். இவங்க வந்து கேள்வி கேட்டிருக்காங்க, நீங்கள் எப்படி நீங்கள் தலைமை அறிவித்த 10 பேரில் 7 பேர் இன்றைக்கி நீங்கள் எப்படி புதுசாக சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு அந்த சசிகலாவும் ஜான்சி ராணி அவங்க தான் வந்து மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர். அவங்க சசிகலா ஜான்சி ராணி அவங்க சொல்லியிருக்காங்க, ஏம்மா இந்த இதில் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் பணம் கொடுக்காம என்ன கட்சி வர முடியாது, பணம் கொடுக்கணும், பணம் இல்லாமல் கட்சிக்கு வரவே முடியாது. அப்படிங்கிறப்ப பணத்தோடு வாங்க, ஏன்னா பணத்தோடு வந்தால் செயல்படலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த 7 பேர் ரொம்ப வெக்ஸ் ஆகிடுறாங்க. வெக்ஸ் ஆகி இன்றைக்கி வந்து நாங்கள் போராட்டத்தை நடத்துவோம், மற்றபடி தலைமைக்கு தெரிவிப்போம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கா. இன்றைக்கி விஜய்க்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் புஷி ஆனந்த் அதை யோசிக்கலாமே, எல்லாத்தையுமே விஜய் பண்ணி கொண்டிருக்கும். அவர் தலைவர், இவர் வந்து பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த். ஆமாம், எதன் அடிப்படையில் நீங்கள் இந்த மாதிரி வந்து 7 பேர்த்த இன்றைக்கி உங்கள் சொந்தத்துக்கு தன்னிச்சையே 7 பேரை போட்டிங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி கேட்டிருக்கணும். இது வரைக்கும் கேள்வி கேட்கப்படவில்லை அப்படிங்கிற தகவல் தான் போயிட்டுருக்கு. இது மாதிரி கட்சியை பொறுத்து ஏகப்பட்ட பிரச்சனை. இப்போ மகளிர் சம்பந்தப்பட்டவரை மதிக்கப்படாத ஒரு கட்சி தாவேகா அப்படிங்கிற விஷயத்தில் இது 2வது சம்பவம். இது அங்கங்கே நடந்து கொண்டிருந்தாலும் பப்ளிக்காக அவர்களுக்குள்ளே அமைதியாக போய்விடக்கூடிய ஒரு சூழல். பட் இது இன்னும் வெளிப்படையாக வந்திருக்குது. அதன் அடிப்படையில் வந்து மயிலாடுதுறை தாவேக்காவில் இன்றைக்கி வந்து மகளிருக்கு மதிப்பில்லை அப்படிங்கிறது கண்கூடாக தெரிஞ்சிருச்சு. இதன் அடிப்படையில் விஜய் உடனே பார்க்கணும். விஜய் இதெல்லாம் வந்து பார்த்தா தான் கட்சிகளை வந்து குறிப்பாக பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு கட்சியாக தாவேக்காவை மாற்றிக்குங்க. இல்லைன்னா அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகி அப்புறம் எதை நோக்கி நீங்கள் சென்றீர்களோ அதே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை கொடுக்கக்கூடிய விஷயமாக அமையும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.